பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 6வது மாதத்தினுடைய 4வது ஆராதனையிலே தேவநாமம் மகிமைப்படும்படியான கர்த்தருடைய பிரசன்னம் ஆவியானுடைய அசைவாடுதல் நம்மத்திலே இருக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உண்மை நோக்கி பார்க்கும்படியாக, துதிக்கும்படியாக, உண்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த ஆராதனை நாமம் மாத்திரம் மகிமைப்படும். ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியான உடைய பிரசன்னம் ஆவியானுடைய ஆளுகை அசைவாடுதல் நம்மத்தில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகும். நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாகவும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். நம்முடைய புதிய கிறிஸ்துவ ஆராதனை கீதம் பாடல் புஸ்தகத்தில் 25வது பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சொல்லுவோமா? அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததால், நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததால், அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும்
ஆர்ப்பரிப்போம். அவர் போற்றி பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்மை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். மறுபடியும் சொல்லுவோமா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். நம்மை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்மை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சேர்ந்து சொல்லுவோமா? போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். எல்லா கரங்களும் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர் ஐயா, நல்லவர், போதுமானவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் யாவரும் வீடுகளிலே இருந்த வண்ணமாக நம்மால் கூடுமானால் நாம் முழங்கால் படியிட்டு ஒரு ஆராதனை பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 346வது பாடல், எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன்,
என் நேசர் நீர்தானே, குறை ஒன்றும் எனக்கில்லையே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோமா? எப்போதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே, என் நேசர் நீர்தான் ஐயா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் நேசர் நீர்தான் ஐயா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் நேசரே, என் மேய்ப்பரே, என் நேசரே, என் மேய்ப்பரே, எப்போதும் தானையா. என் முன்னே நீதானையா, எப்போதும் நீதானையா. என் முன்னே நீதானையா, எப்போதும் என் முன்னே உம்மை காத்திருத்தி உள்ளே. எப்போதும் என் முன்னே உம்மை காத்திருத்தி உள்ளே. என் நேசர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. சேர்ந்து சொல்லுவோமா? என் நேசர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. இல்லம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். இல்லம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். பேரின்பு நீதானையா, என் நிரந்தர பேரின்பமே. பேரின்பம் நீதானையா, என் நிரந்தர பேரின்பமே. என் நேசரே, என் மேய்ப்பரே, என் நேசரே, என் மேய்ப்பரே, எப்போதும் நீதானையா. என் முன்னே நீதானையா, எப்போதும் நீதானையா. என் முன்னே நீதானையா. இல்லம் ஆனந்த, பரிபூரண ஆனந்தம். ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். பேரின்பு நீதானையா, என் நிரந்தர பேரின்பமே. என் பேரின்பு நீதானையா, என் நிரந்தர பேரின்பமே. என் இதயம் மகிழ்கின்றது, உடலும் இளைப்பாறுது. மகிழ்கின்றது, உடலும் இளைப்பாறுது. எதை காக்கும் தகப்பன் நீரே, என் பரம்பரை சொத்தும் நீரே. என்னை காக்கும் தகப்பன் நீரே, என் பரம்பரை சொத்தும் நீரே. என் நேசரே, என் மேய்ப்பரே, என் நேசரே,
எனக்குள்ளே வாழ்கின்றீர், ஆசை ஊற விடமாட்டீர். நீர் எனக்குள்ளே ஐயா வாழ்கின்றீர், என்னை ஆசை ஊற விடமாட்டீர். ஓ என்னே சரே, என்னே பரே, என்னே சரே, என்னே பரே, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தான், நீர் போதும் ஆண்டவரே, என் முன்னே நீர்தானையா. அந்த கல்வாரி எனக்காக, உம் காயங்களும் எனக்காக, கல்வாரி எனக்காக, காயங்களும் எனக்காக, திருரத்தம் எனக்காக சிந்திய ஜீவன் தந்தீ, உன் திருரத்தம் எனக்காக சிந்திய ஜீவன் தந்தீ. சேர்ந்து சொல்லுவோமா? என்னே சரே, என்னே பரே, என்னே சரே, என்னே பரே, எப்போதும் நீர்தானையா, எப்போதும் நீர்தானப்பா, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. என்னே சரே, என்னே பரே, என்னே சரே, என்னே பரே, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. எப்போதும் என் முன்னே உம்மை நான் நிறுத்தி உள்ளேன். எப்போதும் என் முன்னே உம்மை நான் நிறுத்தி உள்ளேன். என்னை நீர்தானையா, குறை ஒன்றும் என்னை நீர்தானையா, குறை ஒன்றும் மறுபடியும் சேர்த்து சொல்லுவோமா? என்னை நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, என்னை நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. எல்லா காரியங்களும் தன்னை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீர் மட்டுமாக உம்முடைய பிள்ளைகளை ஒரு குறைவின்றி நடத்தி வருகிற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. உம்மை தேடுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் எல்லா விதமான குறைவுகளில் நின்று கர்த்தர் அவர்களை விடுதலையாக இம்மட்டுமாய் நடத்தி வந்த மாபெரும் கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொருட்படுத்துகிறோம். மீதமுள்ள பகுதிகளில் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் ஆவியானுடைய ஆளுகை அசைவாடுதல் மத்தியில் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொருட்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது கூட நம்முடைய சியோன் பெந்தேகோஸ்தே சபையினுடைய மூத்த போதகர்
மதிப்பிற்குரிய பாஸ்டர் பாண்டியன் ஐயா அவர்கள் நமக்கு முன்பாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான காலை வேளையில் நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டு அவரை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்மை மட்டுமா தேவனை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்கு வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசும்படியாக நல்ல வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய உரையைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடினோம், துதித்தோம், மயப்படுத்தினோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அமைந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ எங்களோடு பேசும் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா, எங்களுக்கு புரியும்படியாக ஆண்டவரே நீ பேசி எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. சோத்திரம். எங்களுடைய கண்கள், மனக்கண்கள், இருதயம் திறக்கப்பட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே என்னை படப்படுத்தும். அந்த ஆவியானவரே எனக்குள்ளே இருந்து நீ பேசும்படியாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கூறும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமக்கு வருவோம். நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக கடந்த வாரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இன்றைய சபைகளுக்கு தேவையான தெய்வ செய்தி என்ன? இன்றைய சபைகளுக்கு தேவையான தெய்வ செய்தி அல்லது சத்தியம் என்னென்று கேட்டிருந்தேன். அதுக்கு 12 பேர் பதில் அனுப்பியுள்ளீர்கள். நம்முடைய சபையிலிருந்து 7 பேரும், வெளி சபையிலிருந்து 5 பேரும் பதில் அனுப்பியிருக்கார்கள். அதில் அந்த சத்தியம் தெய்வ செய்தி என்ற பதிலுக்கு காரணம் அது காரணமான பதில் என்னவென்றால், மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் சரியான பதில். இதை நம்முடைய சபையிலிருந்து 3 பேரும், வெளி சபையிலேருந்து 2 பேரும் அனுப்பியிருக்கார்கள். இந்த பரிசு ஒவ்வொரு வாரமும் நான் என்னுடைய பென்ஷன் பணத்திலிருந்து தான் கொடுக்குறேன். வாரம் 1000 ரூபாய். அதனால் இந்த வாரம் இந்த 5 பேருக்கும் பரிசு கொடுக்கப்படும். நம்முடைய சபையிலிருந்து மெர்சி ராகில், ஜான்சி, பெரிய ஆகஸ்டின், அது மாத்திரமல்ல ஆலப்பட்டி சபையிலிருந்து கேத்ரின், ரூத் எமி என்ற 5 பேரும் சரியான பதிலை அனுப்பியிருக்கார்கள். 5 பேருக்கும் 200 ரூபா பரிசு அனுப்பி வைக்கப்படும். அல்லேலூயா. நாம் இந்த மாதம் முழுவதுமாக தேவனுடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல் முறை உங்களது கேட்டேன், இயேசு ஏன் இன்னும் வரவில்லை? அதுக்கான நாம் அறிந்து கொண்ட சத்தியம், பூலோகமெங்கும் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது இயேசு வருவார், முடிவு உண்டாகுன்னு நாம் பார்த்தோம். ரெண்டாவதாக, நீங்கள் இந்த வாரத்தில் கேட்ட செய்தியின் சத்தியத்தில் நீங்கள் புரிந்து கொண்ட சத்தியம் என்னவென்று கேட்டேன். அதுக்கு இயேசு சீக்கிரம் வருகிறார் என்ற பதிலை பார்த்தோம். இந்த வாரம் நாம் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பார்க்கிறோம்.
சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருது. எல்லார் மக்களும் எல்லா இடத்துலையும் அறிவிக்கிறாங்க, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போ நாம் அவருடைய வருகையில் காணப்பட வேண்டுமே, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகம் போக வேண்டுமே. அதுக்காக என்ன சத்தியம்? நம்முடைய சபையில் வந்து ஆராதிக்கிற எல்லாரும் பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இயேசுவின் வருகையில் யார் போவார்கள்? அதுக்கான சத்தியங்களை அறிந்து நாம் அதன்படி வாழ வேண்டும். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் வருகையில் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நானும் ஜெபிக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தால் போக முடியும்? அதுக்கான சத்தியத்தை நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் உண்டு. 1, மறுபடியும் பிறக்க வேண்டும். 2வது, ரட்சிக்கப்பட வேண்டும். 3வது, மனம் திரும்ப வேண்டும். 1வது மறுபடியும் பிறக்க வேண்டும். 2வது ரட்சிக்கப்பட வேண்டும். 3வது மனம் திரும்ப வேண்டும். நாம் இவைகளை எப்பொழுதும் கேட்குறோம். ஆனால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? மனம் திரும்ப வேண்டும் என்றால் அந்த அர்த்தம் என்ன? அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். பாருங்கள், இங்கே வாசிக்கிறோம், இவன் ஒரு பரிசேயன், இவன் யூதன். அது மாத்திரமில்ல, யூதருக்குள்ளே பெரிய அதிகாரி என்று நாம் இங்கே பார்க்குறோம். 2ஆம் வசனம், 10ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? அடுத்ததாக அவன் இஸ்ரவேலில் ஒரு போதகனாக இருந்தான். அதிகாரி, பரிசேயன், யூதன், ஒரு போதகனாக இருந்த மனிதன் இயேசுவோடு வருகிறான். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். பாருங்கள், அவன் இரவிலே இயேசுவோடு வருகிறான். இயேசுவை ரபி என்று கூப்பிடுகிறான். ரபி என்றால் போதகர் என்று அர்த்தமாம். அப்படி கூப்பிட்டு, உம்மோட தேவன் இருக்கிறார், அதனால தான் நீ இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறான்னு சொல்கிறான். ஆனால் இயேசு அவன் பேச்சை கேட்டு என்ன பேர் சொன்னார் பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், நிக்கோதேமு ஒரு பெரிய அதிகாரி, போதகன், யூதன், பரிசேயன். அவன் இயேசுவே உம்மோட தேவன் இருக்கிறார் என்று சொன்னான். ஆனால் இயேசு பாருங்கள், அவனுக்கு பதில் சொல்கிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். அவன் ஒன்று சொல்லுகிறான், இயேசு அவனுக்கு ஒன்று சொல்கிறார். இயேசு அவனுக்கு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவனுக்கு புரியவில்லை. மறுபடியும் பிறப்பதான் என்ன அர்த்தம்? அவன் ஒரு போதகன், ஒரு அதிகாரி, படித்தவன், ஞானவான். ஆனால் இதை அறிந்து கொள்ளவில்லை. 4ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். பாருங்க, ஒரு மனிதன் முதிர் வயது, அவன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? தாயின் கற்பத்தில் பிரவேசித்து எப்படி பிறப்பான் என்று அவன் நினைக்கிறான். ஏசு சொன்னது அவனுக்கு புரியவில்லை. ஏசு சொன்னார்,
ஒருவன் மறுபடியும் புறப்பட்டால் பரலோக ராஜ்யத்துக்கே காண மாட்டான்னு சொன்னார். அவனுக்கு அது புரியல. மறுபடியும் பிறப்பனா என்ன அவனுக்கு புரியல. இன்றைக்கு அநேக மக்களுக்கு இது புரியவில்லை. மறுபடியும் பிறப்பதுன்னு என்ன அர்த்தம் பாருங்கள். யோவான் 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், தேவனுடைய சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை அவர் மீது விசுவாசம் உள்ளதாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, சொந்த ஆண்டவராக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்தார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு மீது விசுவாசம் வைத்து அவரே சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தான் மறுபடியும் பிறந்தவங்க. எப்படி பிறந்தவங்க? 13ஆம் வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். பாருங்க, எப்படி பிறக்காமல் படிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது ஆமென், மாம்ச சித்தத்தினாலாவது ஆமென், புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க தான் மறுபடியும் பிறந்தவர்கள். தாயின் வயிற்றில் போய் மறுபடியும் பிறக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, ஒரு சத்தியம் இருக்கிறது. ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிப்பான். ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிப்பான். 2 முறை பிறந்தவன் 1 முறை மரிப்பான். இது எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு காரியம். ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரீரப்பிரகாரமாக தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவன், அதான் முதல் பிறப்பு. ஒரு முறை பிறந்தவன். சரீரப்பிரகாரமாக ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவன் முதல் பிறப்பு. இப்படி பிறந்தவன் 2 முறை மரிப்பான். ஒரு முறை தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் 2 முறை மரிப்பான். ஒன்று சரீரபரமான மரணம், 2வது நரகம், 2ஆம் மரணம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முறை தாயின் தகப்பனுக்கும் சரீரபரமாக பிறந்தவன் 2 முறை மரிப்பான். ஒன்று அவனது சரீரபரமான மரணம், 2வது வெளிப்படுத்தல் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அது என்னது? 2ஆம் மரணம், அதான் நரகம். அப்போ ஒரு முறை பிறந்தவன் அவன் 2 முறை மரிப்பான். சரீரப்பிரகார மரணம், 2ஆம் மரணமாகி நரகத்துக்கு போவான். ஆனால் 2 முறை பிறந்தவன் 1 முறை மரிப்பான். 2 முறை பிறந்தவன் என்ன அர்த்தம்? ஒன்று சரீரப்பிரகாரமாக தாயின் தகப்பனுக்கு பிறந்தவன்,
ரெண்டாவது தேவனாலே பிறந்தவன். இருமுறை பிறந்தவன். முதலாவது தாய்க்கும் தகப்பனும் பிறந்தவன். ரெண்டாவது ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு அவன் தேவனோட பிறந்தவன், 2 முறை பிறந்தவன். அவனுக்கு ஒரே மரணம்தான், அதாவது சரீரப்பரகமான மரணம். அவனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை. பாருங்க, 2 முறை பிறந்தவர்கள் அவங்க ஒரு முறை தான் மரிப்பார்கள். அவங்கள் மீது 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வருகையிலே பரலோகம் போயிடுவாங்க. ஆதலால் அவங்களுக்கு 2ஆம் மரணமாகிய நரகம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிப்பான், 2 முறை பிறந்தவன் ஒரு முறை மரிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் மறுபடியும் பிறப்பதின் அனுபவம். ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா மனுஷரும், உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அதுக்கு ஒரே வழி இயேசுதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அப்போ எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படும். அதுக்கு என்ன வழி? இயேசுதான் வழி. இயேசு இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 10ஆம் வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்? இயேசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக, நான் செய்த அநியாயங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இதுதான் முதல் அறிக்கை. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசு கிறிஸ்து நான் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். இது 2வது. 3வது, இயேசு கிறிஸ்து எனக்காக 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். 4வது, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். 5வது, இயேசு கிறிஸ்து என்னை பரலோகம் கொண்டு போக சீக்கிரமாக வருகிறார். அல்லேலூயா.
இந்த 5 அறிக்கை நீங்கள் பண்ணுங்க. நான் செய்த பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக பரலோகத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறார், என்னை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக என் இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. இப்படி அறிக்கை பண்ணணும் ரட்சிக்கப்பட்டவன். இயேசு இல்லாமல் நம்ம ரட்சிப்பு கிடையாது. அப்போ ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும். 2வது அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இப்படி அறிக்கை பண்ணதன் மூலமாக இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார், இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் நமக்கு வரும் பொழுது தான் ரட்சிக்கப்படுகிறோம். 3வது மனம் திரும்புதல். மத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, யோவான் ஸ்நானன் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், அப்பொருள் பரலோகம் சமீபித்திருக்கிறது. பாருங்க, அதே வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். பாருங்க, மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க. இயேசு சொன்னார், யோவான் சொன்னார், எல்லா அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோகம் சமீபம். மறுபடியும் பிறக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். 3வது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 5:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு பாவியை மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் எல்லாருக்கும் சந்தோஷங்க. தேவதூதருக்கு, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா பாவியை மனம் திரும்பி விட்டான். ஏன்னா பரலோகம் போகிறான். மனம் திரும்புங்கள், அப்படி பரலோகம் சமீபித்திருக்கிறது. அவர் பாவியை மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னு கேட்குறானுங்க, மனம் திரும்புவது என்ன? மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தால் அவன் தேவனுடைய பிள்ளை. அவனுக்கு ஒரே ஒரு மரணம்தான், நரகம் அவனுக்கு இல்லை. 2வது ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிறார். எல்லாருக்கும் இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு வேண்டும். 3வது மனம் திரும்புதல். அப்படின்னு என்ன? மனம் திரும்புதல்னா வாழ்க்கை மாற வேண்டும். மறுபடியும் பிறந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை மாற வேண்டும். அதான் முக்கியம். அதான் மனம் திரும்புதல். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 9ஆம் வசனம், 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். வருகையை தாமதம் பண்ணி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் மனம் திரும்பணும், வாழ்க்கை மாற வேண்டும்.
என்று இயேசு தம்முடைய வருகையை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார் பாருங்க. எல்லாரும் புறஜாதி மக்களும் சரி, சபையில் இருக்கிற மக்களும் சரி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவங்க பேதர் சொன்னார், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அப்படி சொன்னார். இங்கே வாசிக்கிறோம் 3:15 படிப்போம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? கெட்டு போகாமல் அவன் நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான், பரலோகம் போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மனம் திரும்ப வேண்டும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பரலோகம் போகும்போது அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதுதான் இயேசு வந்தார். பார்த்தீங்களா? ஒருவனும் கெட்டு போகாமல் நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? அது முக்கியங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் 7:39 இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. பாருங்க, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசம் போகிறாங்க. அவர்கள் அடிமைத்தனை விடாகி அந்த பாவ வீட்டிலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு அவங்க கானான் தேசம் போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் பாருங்கள் என்ன எழுதப்பட்டிருக்குது? எங்கே திரும்பினாங்க? இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. பாருங்க, இருதயத்தில் எகிப்து திரும்பினார்கள். பார்த்தீங்களா? கானான் தேசம் போகிறாங்க, இருதயம் எங்கே போகிறது? எகிப்துக்கு. அவர்கள் சரீரப்பரமாக கானானுக்கு போய் கொண்டு இருக்காங்க, ஆனால் இருதயமோ எகிப்து திரும்பியது. அதாங்க வாழ்க்கை சரியில்லை. நாமும் கூட பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வாழ்க்கை மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு போகக்கூடாது. இருதயம் அங்கே போகக்கூடாது. நம்முடைய நோக்கமெல்லாம் நாம் பரலோகம் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நடந்த சம்பவம். சங்கீதம் 51:8 நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். பாருங்கள், இப்போ தாவீதுக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவர் பாவம் செய்து விட்டார். அவர் பாவம் செய்து விட்டார். இப்போ அவருக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அது கேட்கும்படி செய்யும். 9 என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். பாருங்க, என் பாவத்தை பாராமல் என் அக்கிரமத்தை மன்னித்து அருளும், நீக்கி அருளும் அப்படின்னு தாவீது ஜெபம் பண்றாரு. அடுத்த சனம், தேவனே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயம் என்று ஆண்டவரே, என் இருதயம் பெண்மாகி போட்டது, என் இருதயம் சரியில்லை ஆண்டவரே, சுத்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அடுத்த வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பாருங்க, அபிஷேகப்பட்ட மனிதன் தாவீது ரட்சிக்கப்பட்டு மனிதன் பிறந்து அபிஷேகப்பட்ட மனிதன். ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், அவர் பழைய வாழ்க்கை கடைபிடித்தார். அவருடைய வாழ்க்கை சரியில்லை. அந்த வசனம் பாருங்கள், மணிபடிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமலும். பரிசுத்த ஆவி இப்படின்னு தாங்காண்டவர் அப்படின்னு கெஞ்சிறாரு. அடுத்த சனம்,
உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஆண்டார் மீண்டும் தேவையானவர் அப்படின்னு தாவீது கெஞ்சிறாரு. அதாங்க தாவீதின் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. ஆனால் மனம் திரும்பாமல் அவர் வாழ்க்கையை பின்னோக்கி போய்விட்டது. வாழ்க்கை சரியில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்கள், மறுபடியும் பிறந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மனம் திரும்ப அனுபவம் இருக்கிறதா? மனம் திரும்புன்னு அர்த்தம் வாழ்க்கை மாற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 தாவீது எப்படி மாறினார் பாருங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்த தாவீது எப்படி மாறிட்டா பாருங்க. வாழ்க்கை மாறியது. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்புறம் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று பாருங்க. இனிமேல் தாவீது என்ன செய்வார்? எனக்கு சித்தமானது மாத்திரம் செய்வான். அல்லேலூயா. அதான் வாழ்க்கை மாற்றம், மனம் திரும்புதல். தாவீது என் இதயத்துக்கு கேட்டவனாக மாறிவிட்டான். இனிமேல் அவன் வாழ்க்கையில் அவன் எதுவாக செய்வான்? தெய்வ சித்தம் மாத்திரம் செய்வான். பாருங்கள், அப்படியே செய்து தன் வாழ்க்கையை முடித்தார். 13:26 13:36 அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து. பாருங்க, தாவீது தன் காலத்தில் தேவ சித்தப்படி அவர் ஊழியம் செய்தார். அப்படின்னா அரசாட்சி செய்தார், அரசாட்சி நடத்தினார். தாவீது தேவ சித்தப்படி ஆட்சி செய்தார். அந்த ஆட்சியை முடித்து அவர் கடைசியில் நிறுத்தி அடைந்தார். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் பாருங்கள், புதிய அனுபவம், வாழ்க்கை மாற்றம். அதான் மனம் திரும்புதல். நல்லா கேளுங்க. இதை ஊழியக்காரங்களும் கேட்கணும், சபையாரும் கேட்கணும், எல்லாம் கேட்கணும். மறுபடியும் பிறக்கணும், ரட்சிக்கப்படணும். மூன்றாவது மனம் திரும்பணும், வாழ்க்கை மாறணும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். மனம் திரும்புகள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பாமல் போக முடியாது. அது முக்கியம். பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இயேசு எதுக்காக நம்ம பிடித்தார்? இயேசு நம்ம எதுக்காக சபை கொண்டு வந்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக பிடித்தார்? அவர் அதை அடையும்படி ஆசையாக தொடர்கிறேன். பாருங்க, எவ்வளோ அருமையான வசனம். அது அடுத்த வசனம், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கணும், மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, ஆசையா தொடர்கிறேன். இங்கே என்ன பண்ணாரு? லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ நான் தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும்னு சொன்னால், பரலோகம் போக முடியும்னு சொன்னால், பின்னானவைகளை மறக்க வேண்டும், பழைய வாழ்க்கையை ஒழித்து விட வேண்டும், முன்னே போய் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். பந்தய பொருள், அந்த பரவ ராஜ்யத்துக்கு ஆசையாக இப்படி தொடர்கிறேன். சொல்ல பாருங்க, 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்,
பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாங்க மனம் திரும்புதல். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கலாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தேவனால் பிறந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் மனம் திரும்பின காரியம் உங்களுக்கு இருக்குதா? மனம் திரும்புதல் முக்கியம். வாழ்க்கை மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கி தெளிவாக தேவன் பேசுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிச்சையாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்து அவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து அவன் கிறிஸ்துவுக்குள் மறைத்தால்தான் பரலோகம் போக முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்படி பிறந்தவன், அப்படி வாழ்ந்தவன், கிறிஸ்துவுக்குள் மரித்தவன், அவன்தான் வருகையிலே போக முடியும். அல்லேலூயா. அதான் மறுபடியும் பிறப்பது, மனம் திரும்புதல், ரட்சிப்பு 3 அடங்கியிருக்கிறது பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் பிறந்து, அதாவது இயேசுவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து, அதாவது வாழ்க்கை மாற்றப்பட்டு நம் கிறிஸ்துவுக்குள் வாழ பொழுது கர்த்தர் வருகையிலே நம்ம பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வாழ ஒப்பு கொடுப்போமா? இதுதாங்க சத்தியம். அப்படி வாழ்ந்து நாம் எல்லாரும் பரலோகம் படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஆங்காங்கே வீடுகளிலே இருந்த வண்ணமாக உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை தொழுது கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் சபையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை நாங்கள் தியானம் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்குள்ளே நாங்கள் பிறந்து உமக்குள்ளே நாங்கள் மரித்தவர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழும்போது தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக உமக்குள்ளே பிறந்து உமக்குள்ளே மரித்தவர்கள் மாத்திரம்தான் உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீ தந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் அப்படியே கர்த்தாவே அப்பா, மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு எங்களுடைய எல்லா பழைய காரியங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி உமக்குள்ளே மரித்து உம்முடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுகிறவர்களாக நீர் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உருவாக்கும்படியாக உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு தேவையான அருமையான கர்த்தாவே வார்த்தைகளை கர்த்தர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே திட்டமும் தெளிவுமாய் சபைக்கு பேசிய மேலான கர்த்தாவே அனுபவத்திற்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.